நவராத்திரி ஸ்பெஷலாக வாயில் வச்சதும் வெண்ணெயாக கரைஞ்சி போகிற வெண்ணெய் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு பச்சரிசி அளந்து எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு இதோட தண்ணி சேர்த்துட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அது போலவே 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி சேர்த்து இதையும் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு கடாயில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு கொதிக்க வச்சுடுங்க. இப்போ ஊற வச்சிருந்த அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ வேக வச்ச கடலைப்பருப்பு இது மாதிரி கொதி வந்ததும் இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துட்டு இந்த அளவுக்கு திக்காகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா இறுகி வந்ததும் 3/4 கப்பு சர்க்கரையை இடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப்பு தண்ணி 1/2 டீஸ்பூன் ஏலக்காப்பொடியும் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை நான் அப்படியே தான் இடித்து சேர்த்துக்கிறேன், நீங்கள் தண்ணியில் கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. இது போல் நல்லா இறுகி வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பக்குவம் வந்ததும் கரண்டியில் எடுத்துட்டு கையை லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு தொட்டு பாருங்கள், ஒட்டாமல் வரணும். இப்போ 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. அவ்வளோதான், வெண்ணெய் புட்டு ரெடி. இந்த நவராத்திரிக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. அப்புறம் என்ன செய்யுங்க, சுவைங்க ருசிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.